வெல்கம் டு பேக்கியோ ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம உளுந்து பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உளுந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன டம்ளர் அளவு எடுத்துட்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உளுந்து நல்லா எடுத்துகிட்டு அலசிட்டு விசில் போட்டுருங்க. ஒரு குக்கரில் போட்டுட்டு நாம் இப்போ குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹெல்த்தியான ரெசிப்பியை இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரை விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா நம்ம உளுந்தை வேக வச்சு எடுத்துக்கிறோம். இப்போ விசில் வரப்போது ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. உளுந்து நல்லா வேகிற அளவுக்கு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி உளுத்தம்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தண்ணியை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த தண்ணியை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு பருப்பை நம்ம தனியாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதை ஆறின பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். ஸோ இது கொஞ்சம் ஆறட்டும். திக்னஸ்க்கு நாம் வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நாம் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற வெல்லம்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் ஸ்வீட்னஸ்க்கு பாகு மாதிரி காசிக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு வெல்லத்தை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு பாகு பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்கு நம்ம நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த வெல்ல மிக்சரை எடுத்து நம்ம அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபில்ட்ரு பண்ணிட்டோம். ஃபில்ட்ரு பண்ணி இதை ஆற வச்சுக்கோங்க. ஆறட்டும். நல்லா இந்த மிக்சர் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து மாற்றிட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நல்லா மிக்சியில் அரைச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உளுந்தை நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சி ஒரு க்ரீமி பதத்துக்கு எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இப்போ உளுந்தை தனியாக வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற இந்த உளுந்து மிக்சரை உளுந்து பேட்டரை அப்படியே ஊற்றிக்கோங்க. ஸோ இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பதமாக. நம்ம வெல்லத்தை நல்லா நம்ம காய்ச்சி எடுத்துருக்கோம். இந்த வெல்ல மிக்சரை நம்ம அப்படியே இப்போது இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். உளுந்து பேட்டரோடு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த வெள்ளை கரைசலை அப்படியே ஊற்றிடுங்க. ஸோ இதை நல்லா கொதிக்க விடணும். அப்பப்போ கலக்கி விட்டுட்டே இருங்க. ஒரு 4 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. 4 ஏலக்காவை இப்படி தட்டி எடுத்துட்டு ஸோ இந்த கொதிக்கிற இந்த உளுந்து பாலில் போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்து போட்டுருங்க. ஏலக்காய் போட்டால் ஃப்ளேவர் கொடுக்கும், வாசனையாக இருக்கும். அதுக்காக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது மில்க் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மில்க் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கோம். ஸோ மில்க் கொஞ்சம் எடுத்துகிட்டு
ஒரு டம்ளர் மில்கை வந்து இந்த உளுந்து மிக்சரில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்படி ஒரு டம்ளர் பாலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம இனிப்புக்கு வெல்லம்லாம் போட்டுட்டோம். ஸோ நம்ம வேறு எதுவும் போட தேவையில்ல. ஸோ இதை நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வெல்ல கரைசலோடு அது கலக்கும்போது நம்மளுக்கு கலர் வந்து மாறுது. ஸோ இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கும். இது ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கு. ஸோ உங்கள் போன் ஸ்ட்ரென்த்துக்கு நல்லது இது. நம்மளுக்கு கட் ஹெல்த்துக்கும் நல்லது இது. இதை நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்லேயே செய்யலாம். காஃபி, டீ, ஹார்லிக்ஸ், பூஸ்ட் எதுக்கு பதிலாக நம்ம வந்து இன்ஸ்டன்ட் நம்ம இது எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நல்லா காய்ச்சி கலந்து விட்டுக்கோங்க. கொதி வர அளவு வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட உளுந்து பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ ஒரு க்ரீமி எல்லோ கலரில் இருக்கும். நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஏலக்காய்லாம் போட்டு நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டு. இதில் எதுவுமே நம்ம ஃப்ளேவருக்காக ஆட் பண்ண போகிறதில்ல, வெறும் நேச்சுரலாகவே நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கம்மி பண்ணி கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். ஸோ இப்படி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நம்மளோட உளுந்து பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சுவையான உளுந்து பால் தயாராகிட்டுருக்கு. நம்மளோட உளுந்து பால் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது கொதித்து முடிச்சாச்சு. ஸோ இந்த ட்ரிங்க்கை நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ இந்த ஹெல்த்தியான உளுந்து பாலை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் கூல் ட்ரிங்காகவும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கூலாகவும் குடிக்கலாம். டீ காஃபிக்கு பதிலாக இந்த ஹெல்த்தியான உளுந்து பால் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். இது மேலே டாப்பிங்ஸ்க்கு நம்ம பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம மேலே அப்படியே வச்சுக்கலாம். ஸோ டாப்பிங்க்கு இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த ஹெல்த்தியான உளுந்து பால் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஹோம்மேட் உளுந்து பால் ஹெல்த்தி ரெசிபி, நோ ஆடட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஸோ இது போல் இன்னும் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனல் பேக்கியோ ஃபுட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உளுந்து பால் தயார். இந்த ஹெல்த் ட்ரிங்கை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது போல் இன்னும் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன்.
ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.